நாங்கள் இந்த சூழலின் ஒரு அங்கம் என்று நாங்கள் யோசிக்காத விளைவுதான் நாங்கள் இன்றைக்கு அனுபவிக்கிற விஷயங்கள் எல்லாம். நாங்கள் இந்த சூழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று நினைத்து கொண்டு நாங்கள் செய்த விடயங்கள் தான் எங்களுக்கு இன்றைக்கு திருப்பி அடிக்கின்றது. இனிமேலாவது இந்த சூழலில் ஏற்படுற எந்த ஒரு பாதிப்பும் எங்களை தாக்கும் என்று உணராமல் இருந்தோம் என்று சொன்னால் எங்களை போல மடையர் இந்த உலகத்தில் ஒரு தரம் கிடையாது. நாங்கள்தான் புத்திஜீவிகளான உயிரினம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் செய்கிற செயற்பாடு அவ்வளவும் மடத்தனமான செயற்பாடுகளாகத்தான் இருக்குது. அடிப்படையான ஒரு விஷயம் சம்பந்தமாக ரிசர்ச்சை எல்லாம் சேர்த்தெடுக்க வேணும் என்று சொன்னால் கூட நாங்கள் தனித்தனியாக அந்த ரிசர்ச்சர்கிட்ட போய்தான் கேட்டெடுக்க வேண்டியிருக்கு. எங்களோட பல்கலைக்கழகம் கூட இன்னும் சென்ட்ரலைஸ்டாக எல்லா ரிசர்ச்சையும் தொகுத்து நாங்கள் ஈஸியாக சர்ச் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு இடம் இல்லை. இப்போ எங்களுக்கு கிளைமேட் சேஞ்ச் இன்னெவிட்டபிள். உங்களால் அதை தவிர்க்க முடியாது. அதோடு தான் வாழ வேணும். அதுன்ற வார இம்பேக்ட்ஸ் எங்களால் குறைக்க முடியும். இந்த இம்பேக்ட்ஸை குறைக்கிறதுக்குரிய வழிமுறைகளை தான் நாங்கள் தேட வேண்டி இருக்குது. அதுக்கு முக்கியமாக நாங்கள் இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் பச்சை வீட்டு வாயுக்கள் வெளியிட குறைக்க வேண்டிய தேவையிலே இருக்கிறோம். ஒரு இலக்கு அடைய வேணுமென்றா கிட்டத்தட்ட 14 அமைச்சுகளும் 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்களும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்தால்தான் ஒரு இலக்கின்ற ஒரு குறிகாட்டி எங்களால் சரியா செய்ய முடியும். ஆனால் இந்த 14 அமைச்சுகளுக்கும் தனித்தனியாக பட்ஜெட் போடப்படுகிறது, தனித்தனியாக ஆக்ஷன்ஸ் பிளான் போடப்படுகிறது, தனித்தனியான பாலிசி இருக்கு. எல்லாம் எங்க நாங்கள் சேர்க்க போறோம். ஒரு 2 அடிப்படையான விஷயங்களை கதைக்கலாம் நினைக்கிறேன். உண்டு, எங்களுடைய உயிர் சூழலுக்கு இந்த வெள்ளத்தால் ஏற்பட்டிருக்கும் பாதிப்பு, நாங்கள் என்ன மாதிரியான பாதிப்பை எதிர்கொள்கிறோம் என்றும், 2வது விடயமாக நாங்கள் என்ன செய்ய வேணும் என்பதை பற்றியும் நான் சுருக்கமாக கதைக்கலாம். முதலாவதாக, இந்த வெள்ளத்தால் எங்களுக்கு உயிர் சூழலுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, நாங்கள் மனிதர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை எங்களுக்கு கணக்கெடுக்க வேணும். அது கடப்பாடு இருக்குது. ஆனால் எங்களுடைய உயிர் சூழலுக்கு ஏற்படுற பாதிப்புகளை கணக்கெடுக்கிறது இலங்கை முழுவதும் நடக்க வேண்டும் என்றது என்னுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கு. என்னென்னு சொன்னால், இந்த வெள்ளம் தனியாக மனிதர்களை மட்டும் பாதிக்கவில்லை, எங்களை சுற்றி இருக்கிற உயிர் சூழல் எல்லாத்தையும் பாதிச்சிருக்கு. நாங்கள் இந்த சூழல் என்ற ஒரு அங்கம் என்று நாங்கள் யோசிக்காத விளைவு தான் நாங்கள் இன்றைக்கு அனுபவிக்கிற விஷயங்கள் எல்லாம். நாங்கள் இந்த சூழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று நினைத்து கொண்டு நாங்கள் செய்த விடயங்கள் தான் எங்களுக்கு இன்றைக்கு திருப்பி அடிக்கின்றது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். உதாரணமாக, இந்த வெள்ளப்பெருக்கால யாழ் குடாநாட்டில் இருக்கிற குளங்களுக்கு, ஆறுகளுக்கு கொண்டு சென்று சேர்க்கப்பட்ட குப்பைகள் என்ன உங்களுக்கு தெரியாது. எங்கள்கிட்ட இருக்கிற காடுகள், சார் சொன்ன மாதிரி 60% நிலப்பரப்பு வடமாகாணத்தில் காடுகளாக இருக்கு. அது வேறொரு அரசியல் சார்ந்த விஷயம் இருக்குது. தனியாக வடமாகாணம் மட்டும்தான் காடுகளை கொடுக்க வேணுமோ இலங்கைக்கு. அதுக்கு அப்பால இந்த காடுகளுக்கு என்ன பாதிப்பை கொண்டே சேர்த்திருக்கு, எங்களுடைய நீர்நிலைகளுக்கு என்ன நடந்திருக்கு ஒரு இதற்கும் தெரியாது. உதாரணமாக, இந்த வெள்ளம் பெற முதல் எங்களுக்கு சடுதியான ஒரு குளிர்ந்த காலநிலை ஏற்பட்டது. நீங்கள் எல்லாரும் அதை உணர்ந்திருப்பீங்கள். கிட்டத்தட்ட 5 தொடக்கம் 8 பாகை செல்சியஸ் குறைவான வெப்பநிலை அவரேஜிலும் பார்க்க திடீரென்று பதிவானது இரவு நேர வெப்பநிலை. பேராறு வவுனியா பேராறு நீர்த்தேக்கத்தில் சடுதியாக மீனினங்கள் இறந்து மிதக்க தொடங்கி. இப்படி எத்தனை குளங்கள்ல, எத்தனை நீர்த்தேக்கங்கள்ல எத்தனை உயிரினங்கள் பாதிப்படைந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. இதுகளையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நாங்கள் இனிமேலாவது இந்த சூழலில் ஏற்படுற எந்த ஒரு பாதிப்பும் எங்களை தாக்கும் என்று உணராமல் இருந்தோம் என்று சொன்னால் எங்களை போல மடையர் இந்த உலகத்தில் ஒரு தரம் கிடையாது. நாங்கள்தான் புத்திஜீவிகளான உயிரினம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் செய்கிற செயற்பாடு அவ்வளவும் மடத்தனமான செயற்பாடுகளாகத்தான் இருக்குது. இங்க இயற்கையில் நாங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் பிரதீபராஜா சொன்னவர், இங்க நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ண இயலாது. ஏனென்று சொன்னால், இயற்கை அப்படித்தான் ப்ரெடிக்ட் பண்ண இயலாது. இயற்கையை ஒன்றுமே நேர்கோட்டில் நிறைவேற நிகழ்வுகள் அல்ல. இயற்கையில் நிகழும் நிகழ்வுகள் எல்லாமே கயோட்டிக் என்று சொல்லும். ஒரு கயோட்டிக் தமிழ்
ஒரு சிக்கலான குழப்பமான நிகழ்வுகள் தான், ஒன்றோடொன்று தொடர்புபட்ட சிக்கலான நிகழ்வுகள் தான் இயற்கையில் நடக்கிற நிகழ்வுகள். அதை நாங்கள் தெளிவாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இதையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயற்கையில ஏதோ ஒரு பகுதியில் சின்ன பாதிப்பு நிகழும் என்று சொன்னால் அது இயற்கையின் இன்னொரு பகுதிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதைத்தான் நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது விஷயம், இந்த வெள்ளத்தால் எங்களுக்கு ஏற்பட போற பாதிப்பு நோய்கள். ஏற்கனவே எங்களுக்கு இந்த டிசம்பர் அக்டோபருக்கு பிறகு எங்களுக்கு மழைவீழ்ச்சி தொடங்கின உடனே எங்களுக்கு தொற்று நோய்கள் ஏற்படுறது வழக்கம். வடமாகாணத்தை பொறுத்தவரை முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் டெங்கு நுளம்புகளால் ஏற்படுற நோய்கள் சடுதியாக கூடும். எங்களுக்கு அதிகமான மழைவீழ்ச்சி ஏற்படும் போது இந்த நுளம்புகள் என்ற பெருக்கம் அதிகமாக நிச்சயமாக வாய்ப்பு இருக்கும். அதை நாங்கள் இப்போ உணர்றோம். இப்போ யாழ்ப்பாணத்தில் சிக்கன் குனியா இந்த கடந்த 2 கிழமையாக இன்னும் கூடியிருக்கு கேசஸ். இது நாங்கள் இன்னும் இந்த பாதிப்பை தொடர்ந்து அனுபவிப்போம். இது நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. மழை கூட பெய்தால் தண்ணி எங்கேயும் கூட நிற்கும், நுளம்புகள் பெருகும். அதால் எங்களுக்கு நிச்சயமாக வருத்தம் கூடத்தான் வரும். எலிக்காய்ச்சல் ஒவ்வொரு காலம் மழை காலம் பிறக்குள்ள எங்களுக்கு எலிக்காய்ச்சலும் வாரது. அப்படி மழை வீழ்ச்சி கூடும் போது அதன் பாதிப்பு எங்களுக்கு கூடுதலாக இருக்கும். இதை விட நீரோடு ஏற்படுற ஏனைய நோய்கள், எங்களுக்கு வெள்ளம் பெறும் போது நிச்சயமாக எங்களுக்கு தெரியும். எங்களோட பிட்டுகள் எல்லாம் நாங்கள் சீல் பிட் என்று சொன்னாலும் அநேகமான எங்களுடைய டாய்லெட் பிட்ஸ் ஒன்றும் சீல் பிட்ஸ் இல்லை. அங்கே பிஹெச்ஐ வந்து பார்த்த பிறகு உடைச்சி விடுற பிட்ஸ் தான். அப்போ இந்த வெள்ளத்தோட எங்களோட நிலத்தடி நீருக்கு போய் சேர்ந்த கிருமிகள் என்ன எங்களுக்கு தெரியாது. மிகவும் மோசமான விடயம் என்னென்று சொன்னால் எங்களுக்கு எங்களுடைய இயற்கை வளங்களை பற்றி அடிப்படை தரவுகளே இல்லை. அப்போ நாங்கள் என்னென்று அடிப்படை தரவில்லாமல் என்ன நடந்துன்னு பார்க்குறது. பல்கலைக்கழகத்தில் நாங்கள் ரிசர்ச் செய்கிறோம். ஆனால் எங்களுடைய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் சம்பந்தமாக ரிசர்ச்சை எல்லாம் சேர்த்தெடுக்க வேணும் என்று சொன்னால் கூட நாங்கள் தனித்தனியாக அந்த ரிசர்ச்சர்கிட்ட போய்தான் கேட்டெடுக்க வேண்டியிருக்கு. எங்களோட பல்கலைக்கழகம் கூட இன்னும் சென்ட்ரலைஸ்டாக எல்லா ரிசர்ச்சையும் தொகுத்து நாங்கள் ஈஸியாக சர்ச் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு இடம் இல்லை. எங்களுக்கு பேஸ்லைன் டேட்டா இல்லாமல் என்னென்னு நாங்கள் எங்களுடைய இம்பேக்ட்ஸை அளவிட போகிறோம். அதுவும் எங்கள் முன்னால் ஒரு கேள்வியாக இருக்குது. ரெண்டாவது விஷயம், காலநிலை மாற்றம். பிரதீபராஜா சொன்ன மாதிரி காலநிலை மாற்றம் எங்களுக்கு நிச்சயமாக நாங்கள் கண் முன்னால் பார்த்து கொண்டு இருக்கிறோம். என்ன நடக்குதுன்றது எங்களுக்கு 200 வருஷங்களுக்கு முன்னால் நாங்கள் செய்த தொடங்கின ஒரு வேலை. எங்களுடைய நன்மைக்காக இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் என்று நாங்கள் செய்த வேலை. அதால் நன்மை இருந்தது. அதால் வரக்கூடிய தீமைகளை கட்டுப்படுத்தாமல் செய்யப்பட்டதால் வந்த தீமைகளை நாங்கள் இப்போ அனுபவிக்கிறோம். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தேவையில்லை என்று நான் சொல்லல. அதால் வரக்கூடிய விளைவுகளை நாங்கள் எதிர்வு கூறவில்லை. அப்போ எங்களுக்கு கிளைமேட் சேஞ்ச் வந்து இன்னெவிட்டபிள். உங்களால் அதை தவிர்க்க முடியாது. அதோடு தான் வாழ வேணும். அதுன்ற வார இம்பேக்ட்ஸ் எங்களால் குறைக்க முடியும். இந்த இம்பேக்ட்ஸை குறைக்கிறதுக்குரிய வழிமுறைகளை தான் நாங்கள் தேட வேண்டி இருக்குது. அதுக்கு முக்கியமாக நாங்கள் இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ், பச்சை வீட்டு வாயுக்கள் வெளியிட குறைக்க வேண்டிய தேவையிலே இருக்கிறோம். ஆனால் குறைக்க முடியுமான்னு சொன்னால் இந்த கடைசியாக நடந்த கோப்புலையும் இல்லை. கடைசியாக நடந்த அதுக்கு முதல் நடந்ததில் வந்து விஷயங்கள் மாநாடுகளில் வளர்முக நாடுகளுக்கு வளர்ந்த நாடுகள் பங்களிக்க வேணும் என்று சொல்லி ஒரு எவ்வளவு காசு 2030ஆம் ஆண்டுக்குள்ள ஜெனரேட் பண்ண வேணும் என்று இருந்தது. கடைசியாக நடந்த கோப்பில் இல்லை, அவ்வளவு எங்களால் தரையிலாது வளர்முக நாடுகளும் பங்களிக்க வேணும் என்று ஒரு காசோடு நிற்குது. கிட்டத்தட்ட $300 பில்லியன். $300 பில்லியன் 2030ஆம் ஆண்டுக்குள்ள எங்களால் எடுக்க முடியுமா? வளர்முக நாடுகளால் ஜெனரேட் பண்ண முடியுமா? நிச்சயமாக இல்லை. 2030ஆம் ஆண்டு எங்கள் டார்கெட் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸை குறைக்க வேணும் என்ற டார்கெட் நாங்கள் நிச்சயமாக அடைய போகிறது இல்லை. இதுதான் யதார்த்தம். ப்ராக்டிக்கலாக நாங்கள் கதைச்சோம் என்று சொன்னால் நாங்கள் எத்தனையோ மீட்டிங் போடலாம், நிறைய நாடுகள் கூப்பிட்டு ஒப்பந்தம் போடலாம். ஆனால் அந்த ஒப்பந்தப்படி நடக்கிறதுன்றது எங்களுக்கு இப்போ இருக்கிற நிலைமையில சாத்தியமானது அல்ல. அப்போ கிளைமேட் சேஞ்சோடு தான் நாங்கள் வாழ வேணும். பிரதிபா சொன்ன மாதிரி அந்த ப்ரொஜெக்ஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வாழ வேணும். அதுக்கு நாங்கள் என்ன மாதிரி கண்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் என்று யோசிக்க வேணும். இதில் வந்து ஒவ்வொருத்தர பங்கும் இருக்குது. தனிய அரசாங்கங்கள் மட்டும் செய்யக்கூடிய காரியம் அல்ல. இது உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் பொறுப்புணர்வு இருக்குது. அதை உணர்ந்து நாங்கள் செயற்பட வேணும். இந்த வெள்ளம் வர முதல் நாங்கள் இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம் என்றதில் எங்களுக்கு ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கலாம். ஆனால் இனிமேல் என்ன செய்ய போகிறோம் என்றதில் அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது.
அதுதான் என்னுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. எல்லாரும் சேர்ந்து தெளிவான ஒரு நிலைபெறான அபிவிருத்தி இலக்குகளை நோக்கி பயணிக்க வேணும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்று சொல்லும். அதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நாங்கள் இதை பற்றி கதைச்சு நாங்கள் வடமாகாண சபையில் வடமாகாண அமைச்சுகள்கிட்ட கதைச்சு நாங்கள் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை நிறைவேற்றல எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை பற்றி. உதாரணமாக ஒரு கோலில் ஒரு இலக்கு அடைய வேணுமென்றா கிட்டத்தட்ட 14 அமைச்சுகளும் 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்களும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்தால்தான் ஒரு இலக்கின்ற ஒரு குறிகாட்டி எங்களால் சரியாக செய்ய முடியும். ஆனால் இந்த 14 அமைச்சுகளுக்கும் தனித்தனியாக பட்ஜெட் போடப்படுகிறது, தனித்தனியாக ஆக்ஷன்ஸ் பிளான் போடப்படுகிறது, தனித்தனியான பாலிசி இருக்குது. எல்லாம் எங்கே நாங்கள் சேர்க்க போகிறோம்? நாங்கள் எங்களுடைய மாற்றம் என்றது உண்மையாக அதைத்தான் எல்லா இடமும் நான் சொல்கிறேன். நான் இனிமேல் நீங்கள் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா என்று கதை கேட்கல, இதுகளை சேர்க்க வேணும். எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து சரியான குறிக்கோளை நோக்கி சென்றால் ஒழிய அடுத்த முறை நாங்கள் மேபி இன்னும் ஒரு 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் பிரதிபராக சொன்ன மாதிரி வடமராட்சியில் வெள்ளம் என்று சொல்லி ஒரு தலைப்பில் பேச வேண்டிய தேவை இருக்கலாம் ஒழிய கடைசி வரைக்கும் நாங்கள் இதிலிருந்து வெளியேற போகிறதில்லை. நான் சரியான எதிர்மறையாக கதைக்கிறேன் என்று யோசிக்காதீங்க. இதுதான் யதார்த்தமாக இருக்கிறது என்னுடைய அனுபவத்தில்.